ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 21 நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் பிள்ளைங்க மேலே என் ஆவியை ஊற்றி அவர்களை ஞானத்தினாலும் கிருபையினாலும் நான் வழி நடத்த போறேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா. இவர் சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுக்க போகிறார். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை காண போறீர்கள். விசுவாசிங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்க போறாங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்க சந்ததியும் உங்க பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய பிள்ளைகளையும் இவர்களுடைய சந்ததிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை இவர்கள் சந்ததியில் ஊற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் சந்தானத்தின் மீது ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர், இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக என்று சொல்லி இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.